மகாபாரதத்துல விராடனோட மூத்த மகனான ஸ்வேதன் முதல் நாள் போர்ல கௌரவர்களோட படைய கதிகலங்க வச்ச கதை என்னன்னு தெரியுமா? தன்னோட தம்பியான உத்தரனோட இறப்பிற்கு பழிவாங்க மிகவும் வீரத்தோடு போராடினாரு. விட்டு கொடுக்காம துரியோதனனை துரத்தி அடித்தாரு. அவன் படையையும் பின்வாங்க செய்தாரு. பிறகு ஸ்வேதன் கவனமானது பீஷ்மர் மீது திரும்பியது. இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது. பீஷ்மர் சவாரி செய்த தேரின் கொடியை ஸ்வேதன் அறுத்து எறிந்தாரு. பீஷ்மரும் சும்மா இருந்து விடவில்லை. அவர் ஸ்வேதனை தாக்கினாரு. அவன் தேர் குதிரைகள், கொடி, தேரோட்டி இப்படி யாவரும் மண்ணில் விழுந்தாங்க. அப்போது ஸ்வேதன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து தேர் மேல எறிந்தாரு. அதை பீஷ்மர் தன்னுடைய அம்புகளால தடுத்து நிறுத்தினாரு. இதை பார்த்து ஆக்ரோஷம் அடைந்த ஸ்வேதன் தன் கதாயுதத்தை எடுத்து சுழற்றி வீசினாரு. அது வரும் வேகத்திலேயே ஒரு வலிமை தெரிந்தது. அந்த கதாயுதம் கட்டாயம் தன் தேரை நொறுக்கிவிடும். இப்படி நினைத்து பீஷ்மர் கீழே குதிச்சாரு. அந்த நிமிடமே கதை வந்து தேரை தாக்கியது. தேர்கொடி மரத்தோடு சுக்குநூறாகியது. பீஷ்மர் கோபம் அதிகரித்தது. அவரு வேறு தேரின் மீது ஏறல. தன்னோட வில்லை நன்றாக வளைத்தாரு. ஒரு குறி தவறாக அம்பை ஸ்வேதன் மீது விட்டாரு. நண்பர்களும் எதிரிகளும் மெச்சி பாராட்டிய ஸ்வேதனுடைய வீரம் ஒடுங்கியது. பீஷ்மரோட அம்புக்கு இரையானாரு ஸ்வேதன். மாண்டு போனாரு.